நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது சாமி வந்து உத்தரவு கொடுத்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். எழில், சுடர் வந்து சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சாமியே வந்து உத்தரவு குடுக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோனே காசி அம்மாவ தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அங்கனக்குள்ள ஒரு கலசம் மாரி இருக்கு. அந்த குடம் நிறைய வந்து தண்ணி இருக்கு. அந்த தண்ணிய வச்சுக்கிட்டு அதுக்கு சுடர்கிட்ட வந்து சொல்றாங்க, "ஏம்மா சுடர் இங்க வா. இது வந்து சாமி கலசம் சரியா? இது நிமிர வந்து தண்ணி இருக்கு. இத வச்சுக்கிட்டு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு 108 முறை வந்து இந்த சாமியோட இடத்த வந்து சுத்தி வரணும். அதாவது கோயில் ஃபுல்லா வந்து நீ சுத்தி வரணும். அப்படி சுத்தி வரும்போது ஒரு துளி கூட அதுலேருந்து தண்ணீர் வந்து சிந்திறக்கூடாது. அப்படி சிந்துச்சுன்னா அவ்வளோதாம்மா. அதுக்கடுத்து வந்து நான் குறியும் பார்க்க மாட்டேன். எதுவுமே சொல்ல மாட்டேன். அதுக்கடுத்து நீங்க 2 பேரும் சேர்ந்தே வாழ முடியாது." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி நாங்கள் வந்து கரெக்டாக செஞ்சுருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சுடர் வந்து தலையாட்டுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம மனம் வந்து வேற ஒரு பிளான் போட்டுறாங்க. ஓ அப்படியா, ஒரு சொட்டு தண்ணி வந்து கீழே வந்தால் கூட இவ வந்து அதுக்கடுத்து எழில் கூட வந்து சேர்ந்து வாழ முடியாதா, அப்போனா நம்ம எதாவது பண்ணணுமே சொல்லிட்டு அவங்க அங்கிட்டு ஒரு பக்கம் வந்து வில்லத்தனமாக யோசிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம தலையில் தூக்கி வச்சிடுறாங்க. டக்குன்னு நம்ம சுடருக்கு வந்து அந்த கலச தண்ணியை வந்து தூக்கி வச்சிடுறாங்க. அவங்களும் அப்படியே சுற்றிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து செல்வியும் நம்ம மனவும் போய் தனியாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு சொல்யூஷன் எடுக்காங்க நம்ம மனம். அம்மா இது என்னதுமா, எதுவும் மருந்து மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து செல்வி கேட்குறாங்க. இதுவா, இது வந்து ஒரு சொல்யூஷன். இந்த சொல்யூஷனை வந்து அவளோட உடம்புல பட்டா கூட அந்த உடம்பு வந்து அப்படியே தக 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 நெருப்பு பட்ட மாதிரி எரியும். அதில் கண்டிப்பாக வந்து அவள் தலையில் இருக்கிற அந்த குடத்தை வந்து கீழே போட்டுருவா. அதுக்கடுத்து வந்து கண்டிப்பாக அவள் வந்து எழில் கூட வந்து சேர்ந்து வாழ முடியாது. அதுக்கடுத்து எழிலுக்கு ஒரே ஒரு மனைவி நானாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஒரு ஆளை ரெடி பண்ணிடுறாங்க. ஒரு பொம்பளை இருக்காங்க. அந்த பொண்ணை வந்து ரெடி பண்ணிடுறாங்க. ரெடி பண்ணிவிட்டு இதை கொண்டு போய் அந்த நடந்து வரால அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சாமி தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று போய் சொல்லி அந்த பொண்ணோட காலில் வந்து ஊற்றிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிம்மா நான் பயங்கரமாக பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த தண்ணியை கொண்டு போகிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா சுடர் வந்து சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் அந்த தண்ணி, அதாவது சொல்யூஷன் கலந்த தண்ணியை கொண்டு போயிட்டு ஒரு அக்கா வந்து போகிறாங்க. பக்கத்தில் போயிட்டு, அம்மா வெயில் என்னம்மா இப்படி நடந்துக்கிட்டு இருக்கேன், உன் காலில் வந்து நான் தண்ணி ஊற்றி விட்றேன், அது வந்து இதமாக இருக்கும், ஊற்றி விடட்டாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும் சரிங்க அக்கா ஊற்றி விடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுடர் சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு காலில் அந்த தண்ணியை வந்து ஊற்றி விட்டுறாங்க. ஊற்றி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் போகிறாங்க. அம்மா கரெக்டாக வந்து நம்ம செட் பண்ண ஆள் வந்து போய் தண்ணியை ஊற்றிட்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க. அவளை தாண்டி எல்லாம் முடிஞ்சிச்சு, இனிமேல் பாரு அவளை என்ன ஆட்டம் ஆட போகிறான்னு அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே கொஞ்ச நேரத்துலேயே காலெல்லாம் அப்படியே செவக்க ஆரம்பிச்சிருச்சு. செவந்து ஒரு மாதிரி அவங்களுக்கே அதை நெருப்பு போட்ட மாதிரி காந்த ஆரம்பிச்சிருச்சு. என்ன இப்போ காலெல்லாம் ரொம்ப காந்துதே, ஒரு மாதிரி இருக்கே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறி ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த வேலை காட்ட ஆரம்பிச்சிருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மனம் அவங்க வந்து சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கடுத்து அங்கிட்டு பார்த்தா சுடர் வந்து என்ன பண்ணுறனே தெரில. ஐயோ தண்ணி வேறு கீழே கொட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, கால் வேறு இப்படி எரியுதே, அந்த பொண்ணு வந்து நம்ம காலில் என்னத்தை ஊற்றுனான்னு தெரியல, இப்படி எரிய ஆரம்பிச்சிருச்சா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளாடி தள்ளாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து இன்னொரு அம்மா வந்து உண்மையாக சாமி தண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது மஞ்சள் தண்ணி எல்லாம் கலந்து கொண்டு வந்த மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக இவங்க 2 பேரும் பக்கத்தில் மீட் பண்ணுற நேரத்தில் அந்த எதுக்கு வந்தாங்களே ஒரு அக்கா, அவங்களுக்கு வந்து லேசாக கால் தட்டி கீழே வந்துடுறாங்க. கீழே விழுந்தவொடனே அந்த குடத்துல இருந்த சாமி தண்ணி வந்து நம்ம சுடரோட காலில் வந்து கொட்டிடுது. எல்லா தண்ணி கொட்டினோடனே ஐயோ சாரிம்மா தெரியாமல் கீழே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருக்கட்டும்க்கா பரவாயில்லக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சுடர் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சுடர் கொஞ்சம் தூரம் நடந்த உடனே பார்த்தா அவங்களுக்கு அந்த எரிப்பு அந்த எரிச்சல் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே அடங்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன ரொம்ப நேரமாக காந்திக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது இப்போ அப்படியே அடங்கிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு நன்றியை சொல்லிவிட்டு அதுக்கடுத்து பார்த்தா 108 தடவை வந்து சுற்றி முடிச்சிடுறாங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம மனோவுக்கும் செல்விக்கும் பயங்கரமான குழப்பம். ஆமா என்னம்மா நம்ம அந்த காலில் வந்து அந்த சொல்யூஷன் கலந்த தண்ணியை ஊற்றணும், கடைசியில் அவள் சுற்றி முடிச்சிட்டாலேம்மா எப்படிம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதான் எனக்கும் தெரியலை, என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் குழம்பிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து நம்ம காசியம்மா வந்து சுடரை வந்து பாராட்டுறாங்க. பரவாயில்லம்மா 108 தடவை அந்த குடத்தை தலையில் வச்சுட்டு சுற்றி வந்துட்டேன், இதனாலே தெரியுது நீ வந்து குடும்பத்தை கண்டிப்பாக தலையில் வச்சு தாங்குவே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கெல்லாம் தெரியுது. அடுத்து ஒரே ஒரு தான், அம்மா வந்து உனக்கு உத்தரவு கொடுக்கணும், குறி கேட்டு அம்மா வந்து உன்னை சேர்ந்து வாழ சொல்லிடுச்சுன்னா நீ சந்தோஷமாக இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி காசியம்மா சொல்கிறாங்க. அப்போ தான் ஒரு ஐயர் வந்து வராங்க. அம்மா உங்களுக்கு இந்த கோயிலோட வழக்கம், இந்த ஊரோட கட்டுப்பாடு எல்லாமே தெரியுமில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கனகவழி அம்மா வந்து சொல்கிறாங்க, எங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இருந்தாலும் நான் ஒரு டைம் வந்து உங்களுக்காக வந்து எல்லாத்தையும் சொல்கிறேன். அதாவது நாங்கள் வந்து இப்போ சாமிக்கிட்ட வந்து குறி கேட்போம். குறி கேட்டு சாமி வந்து நம்ம காசியம்மா மேலே தான் இறங்குவாங்க. இறங்கிட்டு காசியம்மா வந்து உங்களை வந்து சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து சேர்ந்தே வாழக்கூடாது. சப்போஸ் நீங்கள் அப்படி சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா பெரிய சாமி குத்தமாயிரும். அதுக்கடுத்து நீங்கள் இந்த ஊர் பக்கமே வரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் சாமியை உங்களை சேர வேண்டாம், நீங்கள் தனித்தனியாக வாழ்ந்துங்க சொல்லிட்டா உடனே அந்த தாலியை கலட்டி இந்த கோயிலே கலட்டி வச்சுட்டு 2 பேரும் பிரிஞ்சு போயிடணும். உங்களுக்கு எல்லாமே சம்மதமா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் உடனே கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு எல்லாருமே சம்மதம்னு சொல்லிடுறாங்க.
அந்த பக்கம் பார்த்தா காசியம்மாவோட என்ட்ரி தான் காட்டுறாங்க. காசியம்மா வந்து பட்டைய போட்டுட்டு சாமி மாரி தலையில வந்து ஒரு மகுடு மாரி வச்சுட்டு, கையில ஈட்டியெல்லாம் வச்சுட்டு சாமி ஆடுவாங்கல்ல, சாமியே வர்ற மாரி மேக்கப்பெல்லாம் போட்டு ஜம்முன்னு சாமி ஆடுற மாரி ஆடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு பக்கத்தில் இருந்த ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. சாமி முதல்லயே உன்னையும் என்னையும் சேர வேண்டாம்னு சொல்லியிருந்தா, என்ன நான் நயன்தாரா, தமன்னா மாரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்திருப்பேன் அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏவ் உனக்கு நான் கிடைக்கிறதே பெருசியா கம்முன்றியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா நம்ம காசியம்மா வந்து சாமி இறங்கி ஆடி வராங்க. எல்லாருமே அங்கனக்குள்ளே இருக்கிற கூட்டம் எல்லாமே வந்து சாமிக்கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க. சாமி ஆடிக்கிட்டு நம்ம சுடரையும் எழிலையும் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.